சத்குருவே சரணம். பேசி பேசி நிற்கும் திருமணங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயா நான் பேசிக்கிட்டு இருக்கோம், நெருங்கிடுது, திரும்ப அதை ஃபோன் பண்ணுறேன், நேரில் வர்றேங்கிறாங்க. அப்படியே கிணத்துல போட்டு கல் மாதிரி ஒரு மாதம் 2 மாதம் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்குது. பெண் வீட்டுக்காரரும் சொல்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரரும் சொல்கிறாங்க. நிறைய பேசுகிறோம், நல்லா பிடிச்சிருக்கு, அப்ரோச் பண்ணும்போது நல்லா பேசி வராங்க, கூடி வரும்பொழுது அப்படியே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு விட்டுடுறாங்க. இது எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சந்தேகம். நிறைய பேர் தொலைபேசியில் கேட்குறாங்க. பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான், சொந்த வீடு இருக்குது, நல்ல சம்பளம், பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கான். அதே மாதிரி பெண்ணை பார்த்திங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கு, நல்ல வேலையில் இருக்குது, ஓரளவுக்கு சம்பாதிக்குது, பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்குது. ஆனால் திருமணம் என்பது மட்டும் பார்த்திங்க அப்படின்னாக்கா இழுபறியாக போகுது, பேசி 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 நிற்கிது. இதனால் என்ன ஆகுதுன்னா காலம் ஓடி போகுது. இப்போது ஆண்களுக்கு 25 வயசு, அதுலேயே திருமணம் பண்ணிடணும், அதுதான் ரொம்ப சிறப்பு. பெண்களுக்கு 20, 22, 23 அதை தாண்டக்கூடாது. இப்படி திருமணம் செய்தால் பேரன் பேத்திகளெல்லாம் பார்த்துட்டு இவங்க ரிட்டையர் பண்ணி நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். அந்த கால்குலேஷன் அப்போ தான் அவங்க திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா வயது கடந்து போனால் திருமண வாழ்க்கை கசக்கும், இவங்களால் செட்டில் ஆக முடியாது. இது போல் இருப்பதற்கு என்ன காரணம்? பேசி பேசி நின்று போவதற்கு மாந்தி தான் காரணம். மாந்தி யாரு? பூர்வ ஜென்ம கர்மா. அந்த மாந்தியினுடைய இந்த விஷயங்கள் தான் இந்த பேசி பேசி நிற்கிறது. மாந்தி சுக்கிரனோடு இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, குருவோடு இருந்தாலும் சரி, செவ்வாயோடு இருந்தாலும் சரி, இது போன்ற பேசி பேசி தடங்கள் ஏற்படுகின்ற வேலை பண்ணும். அது தனியாக மாந்தி இருந்ததுன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை, அது எந்த இடைஞ்சலும் பண்ணாது. சனீஸ்வர பகவானுடைய மகன்தான் மாந்தி. மாந்தி இங்கே தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பார்க்குறாங்க, கேரளாவில் மிகப்பெரிய அளவில் அந்த மாந்தியை பார்ப்பாங்க. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு இதில் உள்ள என்ன பிரச்சனை, மாந்தி எங்கே இருக்குதுன்னு ஒரு தடவை செக்கப் பண்ணிங்க. உங்களுக்கு சரியாக இருந்ததுன்னா இப்பொழுது திருமணம் உங்களுக்கு ஆகிடும். கிட்டத்தட்ட இப்போ நல்ல நேரம், குரு பெயர்ச்சி நடந்திருக்கு, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி வரப்போகுது, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. உங்கள் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, திருமணம் இப்பொழுது பேசப்படும், நிச்சயதார்த்தம் ஆகிடும், சீக்கிரமாக திருமணம் நடக்கும். அந்த மாந்தியினுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒரு முறை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா திருப்தியாக அவங்க திருமண ஏற்பாடு செய்யலாம். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.